இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். எக்ஸசைஸ் 1.1. given a equal to 1, 2, 3, b equal to 2, 3, 5, c equal to 3, 4, d equal to 1, 3, 5. நமக்கு 4, 6 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், செக் பண்ண போறோம். இந்த LHS இந்த RHS வந்து இதோட மதிப்பு சமம் நம்ம சொல்ல போறோம். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் a இன்டர்செக்ஷன் c cross b இன்டர்செக்ஷன் d. அப்புறம் நீங்க இந்த பிராக்கெட்ல இருக்கிற a இன்டர்செக்ஷன் c தனியா கண்டுபிடிச்சிருங்க, b இன்டர்செக்ஷன் d தனியா கண்டுபிடிச்சிருங்க. அந்த ரெண்டு ஆன்சரையும் நீங்க என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல அப்ளை பண்ணணும். சேம் வே இங்க வந்து இன்டர்செக்ஷன் உள்ள இருக்கு, இங்க கிராஸ் உள்ள இருக்குங்க. அப்ப a கிராஸ் b கண்டுபிடிங்க, c கிராஸ் d கண்டுபிடிங்க. ரெண்டுத்துல காமனா என்ன டேர்ம் இருக்கோ அதை நீங்க எடுங்க. ரெண்டு ஆன்சர் சேமா இருந்ததுன்னா இது உண்மை, இது இட் இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, சம்முக்கு போலாம். சொல்யூஷன் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, LHS எடுத்துக்கிறேன். a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d. ஸோ ஃபர்ஸ்ட் a இன்டர்செக்ஷன் c ஃபைன் பண்ணிடலாம். a இன்டர்செக்ஷன் c நான் a செட் எழுதிடுறேன், இன்டர்செக்ஷன் c செட் எழுதுறேன். சரிங்களா? அப்ப இதுல காமனா என்ன இருக்கு பார்க்கலாமா? 3 தாங்க காமனா இருக்கு, அவ்வளவுதாங்க. அடுத்தது பாருங்க, b இன்டர்செக்ஷன் d. ஸோ b ஃபர்ஸ்ட் எழுதுறோம். 2, 3, 5. இன்டர்செக்ஷன் d என்ன இருக்கு பாருங்க, 1, 3, 5. இதுல என்ன காமனா இருக்கு பாருங்க, 3, 5 வந்து காமனா இருக்குங்களா? இப்போ இந்த ஆன்சருக்கு நீங்க என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நீங்க ஃபைண்ட் பண்ணணும். b இன்டர்செக்ஷன் d 3 கிராஸ், அப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3, 3 எழுதலாம். இது 3, இது LHS a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d. இது ஈக்குவேஷன் 1. சரிங்களா? அடுத்தது RHS ஃபைண்ட் பண்ணலாமா? RHS என்ன கொடுத்துருக்காங்க, a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d. ஸோ a கிராஸ் b நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். a வேல்யூ இஸ் 1, 2, 3. கிராஸ் செகண்ட் வேல்யூ வந்து b 2, 3. கிராஸ்னா என்ன பண்ணுவோம், நம்ம பேர் எழுதுவோம் இல்லைங்களா? 1, 2, 1, 3, 1, 5. அடுத்தது 2 இருக்கு, 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் 3, 2, 3, 3, 3, 5. இது எது வேல்யூங்க, a கிராஸ் b வேல்யூ. அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், c கிராஸ் d ஃபைண்ட் பண்ண போறோம். c கிராஸ் d, c வேல்யூ 3, 4. கிராஸ் d வேல்யூ 1, 3, 5. அப்படி நம்ம 3 எடுத்துக்கலாம். 1, 3, 3, 3, 5. அடுத்தது பாருங்க, 4, 1, 4, 3, 4, சரிங்களா? இப்போ a கிராஸ் b c கிராஸ் d என்ன ஃபைண்ட் பண்ண, இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d. சரிங்க, பண்ணி பார்க்கலாம். 1, 2 இருக்கு இல்லைங்க, 1, 3 இல்ல, 1, 5 இல்ல, 2, 2 இல்ல, 2, 3 இல்ல, 2, 5 ஆல்சோ இல்லைங்க, 3, 2 இல்ல, 3, 3 இருக்குங்களா? 3, 3, 3, 4 இந்த டவுன் 3, 3. இந்த ஈக்குவேஷன் இப்போ செக் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 2 செக் பண்ணுங்க. 3, 3, 3, 3 இன்னும் 3, 3, 3, 5. So hence a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d. Hence நிரூபிக்கப்பட்டது. Hence தேங்க்யூங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். தேங்க்யூ.